எஸ்ஐஆர் விவகாரம் நீளும் பிரச்சனை, தீர்க்கப்படுமா சிக்கல்? தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் சுமார் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டது அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு. இறந்தவங்க நிரந்தரமா வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவங்கன்னு சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகான வாக்காளர் பட்டியலில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்ட பிறகு இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 5 கோடியே 43 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த வாக்காளர்களில் 12,43,000 வாக்காளர்கள் போதிய ஆவணங்களை சமர்ப்பிக்கலன்னு அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புற வேலையை தொடங்கியிருக்கு தேர்தல் ஆணையம். இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் பல சிக்கல்களை சந்திக்கிறதாவும் அதை சரி செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கலன்னும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகும் எஸ்ஐஆர் பிரச்சனைகள் தொடர்றது ஏன்? வாக்காளர்கள் பிரச்சனையில ஆணையம் கவனம் செலுத்தாதது ஏன்? திட்டமிட்டே வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்களா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். எஸ்ஐஆர் வேலைகள் தொடங்க போறதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சதுமே திமுக மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் அலர்ட் ஆனாங்க. தகுதி வாய்ந்த ஒரு வாக்காளர் பெயர் கூட நீக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு பூத் ஏஜென்ட்டுகளை நியமிச்சாங்க. ஆனாலும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறதா புகார்கள் எழுந்திருக்கு. இந்த நிலையில விண்ணப்பங்களை முறையா பூர்த்தி செய்யலன்னு வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிற 12 லட்சம் பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருது. அதாவது இந்த 12 லட்சம் வாக்காளர்களோட பேரு 2002 மற்றும் 2005ஆம் ஆண்டு எந்த ஊர்ல வாக்காளர் பட்டியலில் இருந்துச்சு அப்படின்ற விவரங்களை பதிவு செய்யலன்னு தேர்தல் ஆணையம் தரப்புல தள்ளுபடிக்கான காரணமா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவங்க உரிய ஆவணங்களோட விளக்கம் கொடுக்கலனா பிப்ரவரியில வெளியாக இருக்கிற இறுதி வாக்காளர் பட்டியலில் இவங்க பெயர் இடம்பெற வாய்ப்பில்லைன்னும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்படும்னும் தெரிவிக்கப்பட்டு வருது. சரியா பூர்த்தி செய்யலைன்னு சொல்லி எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை நிராகரிச்சிருந்தா கூட புதிய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருப்போம்னு விடுபட்டு போனவங்க தரப்புல சொல்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. உரிய ஆவணங்களோட விளக்கம் கொடுக்க சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கு போனா தேர்தல் ஆணைய அலுவலர்கள் அலைக்கழிக்கிறாங்கன்னும் புது குற்றச்சாட்டு எழுப்பப்படுது. எஸ்ஐஆர் பணிகள் நடக்கிற தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் தமிழ்நாட்டில் தான் அதிகபட்சமாக 97 லட்சம் பேர் நீக்கப்பட மற்ற மாநிலங்களில் எவ்வளவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இது அங்க ஆளும் மமதா பானர்ஜியை கடும் கொந்தளிப்பில் ஆழ்த்தியிருக்கு. 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தை கடுமையாகவும் சாடியிருக்காங்க மமதா. நம்மோட அண்டை மாநிலமான கேரளாவில் 24,08,000 வாக்காளர்களும் பாண்டிச்சேரியில் 1 லட்சம் வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்காங்க. குஜராத்தில் 73,70,000 வாக்காளர்களும் சத்தீஸ்கரில் 27,34,000 வாக்காளர்களும் ராஜஸ்தானில் 41,85,000 வாக்காளர்களும் மத்திய பிரதேசத்தில் 42,74,000 பேரும் நீக்கப்பட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் நடவடிக்கையை ஆரம்பத்தில் இருந்தே தீவிரமா எதிர்த்து வந்த திமுக அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. பூத் ஏஜென்ட்டுகளுக்கும் தீவிர பயிற்சி கொடுத்தாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான பிறகும் விடுபட்ட தகுதி வாய்ந்த வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கவும் தீவிர கவனம் செலுத்திட்டு வருது திமுக. இந்த நடவடிக்கையை ஆதரிச்ச அதிமுக வரைவு வாக்காளர் பட்டியலை கொண்டாடியதோட அதுக்கப்புறமா தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் நடைமுறைகள் பத்தி எந்த கருத்தும் சொல்லலைங்கிறதும் கவனம் பெற்றிருக்கு. கூட்டணி முடிவுகள், தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள்னு அதிமுக பாஜக கூட்டணி தீவிரமா தேர்தல் செயல்பாடுகள்ல இறங்க மற்ற கட்சிகளும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை ஆரம்பத்துல எதிர்த்த அளவுக்கு இப்ப எதிர்க்கல. வாக்கு செலுத்துறது இந்திய குடிமகனோட அடிப்படை உரிமை. தன்னோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றி தன்னோட ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்கவும் நம்மளோட ஒரு விரல் புரட்சி பவர்ஃபுல் ஆயுதமா இருக்கு. ஆனா அடிப்படை உரிமையையே போராடி பெற வேண்டிய நிலைக்கு ஒரு வாக்காளரை எஸ்ஐஆர் தள்ளி இருக்கிறத எளிதா கடந்து போக முடியாது. எஸ்ஐஆர் நடவடிக்கைகள்ல இருக்கிற நிர்வாக சிக்கல்களை தீர்த்து ஒவ்வொரு குடிமகனோட வாக்குரிமையையும்
தேர்தல் ஆணையம் உறுதிப்படுத்தணுங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு.